ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் பகையாய் வந்து பாதி ஆனாய் நாவல் பகுதி 3. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். மறுநாள் காலை அசிஸ்டன்ட் கமிஷனர் அவரது அலுவலகம் வந்து சேரும் போது அவருக்காக காத்து நிற்கிறான் கௌரி சங்கர். அவரை கண்டதும் சல்யூட் அடித்தவன், வந்து பார்க்க சொன்னீங்களாம் சார், உள்ள வாங்க. தன் அறைக்கு அழைத்து வந்த அசிஸ்டன்ட் கமிஷனர், நேத்து என்ன பிரச்சனை என்று கேட்டார். சார், ஒரு இளைஞன் ரொம்ப மோசமான ட்ரக்ஸோட ஈரோடு பேருந்து நிலையம் வந்து சேர்றதா எனக்கு ஒரு ரகசிய தகவல் வந்தது. நானும் மஃப்டில போய் குற்றவாளியை பிடிக்கலான்னு நிக்கும் போது குற்றவாளின்னு சந்தேகப்படுற ஒருத்தன் என்னை பார்த்ததும் பதுங்க ஆரம்பிச்சான். அவனுக்கு என்ன ரொம்ப நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் சார். நான் அவனை பார்த்து நடந்து போகும்போது சட்டுன்னு ஒரு ஆட்டோல ஏறி தப்பிச்சிட்டான். பின்னாடியே துரத்திட்டு போனேன் சார். கடைசியில பார்த்தா லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டு இருக்கிற அந்த ஏரியாக்குள்ள நுழைஞ்சிட்டான். அந்த இடத்துல அவனை காணோம் சார். அவன் வேற எங்கேயும் போக எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அங்க வேற வீடுகளோ ஷாப்புகளோ எதுவுமே இல்ல. அதனாலதான் சார் அவன் அதுக்குள்ள நுழைஞ்சிருப்பான். அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவனால ஏதாவது ஆபத்து வந்துடும்னு நினைச்சுதான் அதிரடியா நான் அந்த இடத்துக்குள்ள நுழைய வேண்டியதா போச்சு. ஆனா உங்க பொண்ணுக்கு என் மேல என்ன கோபம்னு தெரியல சார். தப்பா பேசினாங்க. ஏதோ அவங்களெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்காகவே குற்றவாளியுடைய பேரு சொல்லி நான் அங்க நுழைஞ்சிட்டதா ரொம்ப கேவலமா பேசினாங்க. கோபத்துல நான் அவங்கள அரைஞ்சிட்டேன் சார். அதுக்காக நான் உங்க பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க சொல்லாதீங்க. கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். குற்றவாளி அங்க இருந்து தப்பி போக ஒரு விதத்துல உங்க பொண்ணும் ஒரு காரணம் சார். அந்த மாதிரி இடத்துல சிசிடிவி கேமராக்களும் இல்ல. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டே குற்றவாளி அதுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். நானும் தேடி அலைஞ்சேன். ஆனா உங்க பொண்ணு என் வேலைக்கு இடையூறா இருந்ததால மட்டும்தான் என் கண்ணுல மண்ணை தூவிட்டு அவன் தப்பிச்சு போயிட்டான். ஓகே, ஆனா நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு உங்களை தப்பாதான் நினைக்கிறா. அந்த எண்ணத்தை அவ மனசுல இருந்து மாத்த முடியாது. அதனால திரும்பவும் பிரச்சனை வரதான் வாய்ப்பு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு இதோட முற்றுப்புள்ளி வைக்கணும். இது பெருசாகாம பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக நீங்க அவகிட்ட சும்மா பேருக்கு ஒரு மன்னிப்பு கேளுங்களேன் பிளீஸ். சாரி சார். முடிஞ்சா குற்றவாளி தப்பிச்சு போக காரணமா இருந்த உங்க பொண்ண அதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. என்ன மிஸ்டர் கௌரி சங்கர், ஏன் மேல கூடவா உங்களுக்கு மரியாதை இல்ல? உங்க மேல மரியாதை இருக்கிற ஒரே காரணத்தால மட்டும்தான் சார் நேத்து நான் உங்க பொண்ண அரெஸ்ட் பண்ணல, ஒரு அறையோட விட்டேன். திகைத்து போன அசிஸ்டன்ட் கமிஷனர் அதற்கு மேல் பேசவில்லை. அமைதியாகி போனவரை பார்த்தவன், வேற ஏதும் பேசணுமா சார் என்றான். இல்ல. அப்போ நான் போலாமா சார்? ஓகே. அவன் வெளியே வந்தான். எதிரே வருகிறாள் சாதனா. அவளோடு அகிலாவும் இருக்கிறாள். இருவரையும் அலட்சியப்படுத்தி விட்டு அவர்களை தாண்டி சென்றான் கௌரி சங்கர். ஏனோ அகிலாவுக்கு கூட கௌரி சங்கரை சுத்தமாக பிடிக்கவில்லை. இவனுக்கு கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி சாதனா. எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கல என்றாள். உனக்கு மட்டுமா? எனக்கு கூட தான் இவனை பிடிக்கவே மாட்டேங்குது. கோபமாக அப்பா அறைக்கு வந்தவள், அப்பா அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லலையா? நீங்க நீ பண்ண தப்புக்கு உன்னை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. நான் தப்பு பண்ணேனா? நான் எந்த தப்பும் பண்ணலையேப்பா. ஆமா அங்கிள், சாதனை எந்த தப்பும் பண்ணல. அவர்தான் அத்துமீறி உள்ள வந்தாரு. இல்ல அகிலா, குற்றவாளி தப்ப சாதனாதான் காரணம்னு அவர் சொல்றாரு. அதுக்குதான் மன்னிப்பு கேட்க சொல்றாரு. அங்கிள், அந்த லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதோட உரிமையாளரும் நான் தான். என்னோட ரிக்வெஸ்டின் பேர்ல என்னுடைய விருப்பத்துக்கு எங்க அப்பா அப்படி ஒரு இடத்தை எனக்காக உருவாக்கி கொடுத்தாரு. அதை நான் தான் பாத்துக்கிறேன். அது உங்களுக்கு தெரியுமே அங்கிள். அப்படி ஒரு இடத்துல தப்பான ஒருத்தர் நுழைஞ்சிட்டான்னா அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? சரி, அப்படியே நுழைஞ்சான்னே இருக்கட்டும். அத வந்து விசாரிக்கிற கடமை அவருக்கு இருக்கு. ஆனா அவர் எதுக்காக சாதனாவை அடிக்கணும்? அது தப்புதான் அங்கிள். நீங்க தப்புன்னு சொல்றீங்க, ஆனா அவர் சைட்ல இருந்து பார்த்தா தப்பே இல்ல. ஒரு போலீஸ் ஆபீசர் தன்னுடைய கடமையை செய்யும் போது அதுக்கு இடையூறு செய்யறவங்கள அவரால் அரெஸ்ட் பண்ண முடியும். அவர் அதை பண்ணலல்ல, எனக்காக பண்ணலன்னு சொல்றாரு. ஒரு அறையோட விட்டுட்டார்ல, இதை இதோட விட்டுடுங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நான் குணாவை வந்து என்ன பார்க்க சொல்லியிருக்கேன் சாதனா. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவர் வந்துடுவாரு. உன்னுடைய கல்யாணத்தை முடிச்சாதான் நீயும் அடங்குவ, உன்னுடைய கோபமும் அடங்கும். இல்லனா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்து என் தலையில வைப்பேன்னு எனக்கு பயமா இருக்கு. சரி, அதை விடுங்க. 2 பேரும் என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அங்கிள், லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டுக்குள்ள குற்றவாளி நுழைஞ்சதா சொல்லி மிஸ்டர் கௌரி சங்கர் எங்க அப்பாவை அவருடைய ஆபீஸ்ல போய் ஒரு குற்றவாளி மாதிரி கேள்விகள் கேட்டு விசாரணை பண்ணிருக்காரு. அப்பா கோவத்துல அதை இழுத்து மூடிட சொல்லிட்டாரு. நீங்க தான் அப்பா கிட்ட பேசி அவரை சமாதானம் செய்யணும். இதுல என்னால என்னமா செய்ய முடியும்? இனி அந்த கௌரி சங்கர் இந்த பேர்ல அப்பாவை ஆபீஸ்ல போய் கேள்வி எதுவும் கேட்க கூடாது.
நீங்க தான் அந்த கௌரி சங்கரை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். இந்த விஷயத்த மட்டும் நீங்க அப்பா கிட்ட சொன்னா போதும், வேற எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லம்மா, என்னால அப்படி சொல்ல முடியாது. ஒரு குற்றவாளி அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னா அது சம்பந்தப்பட்டு யார வேணாலும் கேள்வி கேட்கலாம், விசாரிக்கலாம். அந்த உரிமை மிஸ்டர் கௌரி சங்கருக்கு இருக்கு. அதுல என்னால மூக்க நுழைக்க முடியாது. நான் அப்படி மூக்க நுழைச்சா தப்புக்கு துணை போற மாதிரி இருக்கும். என்னாலும் நான் மிஸ்டர் கௌரி சங்கர் கிட்ட இத பத்தி பேசுறேன். பேசிட்டு சாதனாவை கூப்பிட்டு சொல்றேன். நீங்க இப்ப கிளம்புங்க. ஓகே அங்கிள். இருவரும் கிளம்பி விட்டனர். அசிஸ்டன்ட் கமிஷனர் கௌரி சங்கரை அழைத்து பேசினார். சார், லேடிஸ் ஸ்விம்மிங் வேர்ல்டோட ஓனர் மேலையும் அவருடைய பையன் அரவிந்த் மேலையும் எனக்கு சந்தேகம் இருக்கு சார். அதனாலதான் அவருடைய ஆபீஸுக்கு போய் நேத்துக்கு நான் விசாரணையை நடத்தினேன். விசாரணையை நடத்தும் போது மேலிடத்துல இருந்து எந்த குறுக்கீடும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் என்னுடைய செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அந்த நேரத்துலதான் நேற்றுக்கு நீங்க எனக்கு கால் பண்ணிருக்கீங்க. என்னுடைய சந்தேகம் இன்னும் போகல சார். அதுக்காக நான் உங்ககிட்ட திரும்பவும் விசாரணை நடத்துறதா இருக்கேன். அது மட்டும் இல்ல, சந்தேகத்தின் பேர்ல மிஸ்டர் அரவிந்த நான் அரெஸ்ட் பண்ண வேண்டியதாகவும் இருக்கு சார். இல்ல மிஸ்டர் கௌரி, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. என்னுடைய மகளுடைய ஃப்ரெண்டும் அதுல சம்பந்தப்படுற மாதிரி வருது. ரொம்ப கடுமையா நடந்துக்காதீங்க. இல்ல சார், கண்டிப்பா கிடையாது. ஆனா குற்றவாளிகளா இருந்தா கண்டிப்பா நான் விடவும் மாட்டேன். குற்றவாளிகள்னா நீங்க விட வேண்டாம், நானும் விட சொல்ல மாட்டேன். மத்தபடி சந்தேகத்தின் பேர்ல நீங்க தேவையில்லாம அவங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. இல்ல சார், கண்டிப்பா இல்ல. ஓகே. அழைப்பை துண்டித்தவர் சாதனாவை அழைத்த விஷயத்தை கூற, என்னடி இவன் இப்படி சொல்றான், பயமா இருக்குடி. அப்பாவும் அண்ணனும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இந்த பிரச்சனை இப்படியே ஓடிச்சுன்னா ஸ்விம்மிங் வேர்ல்ட இழுத்து மூடிடுறதா அப்பா சொல்றாரு. அடிக்கடி ஸ்விம்மிங் வேர்ல்டுக்குள்ள போலீஸ் ஏறி இறங்குனா எந்த பேரண்ட்ஸ் தான் அவங்க பொண்ணுங்களை ஸ்விம்மிங் வேர்ல்டுக்கு அனுப்புவாங்க? இல்ல எந்த பொண்ணுதான் தைரியமா வந்து நீச்சலை கத்துப்பா? எங்க அப்பாவோட பிசினஸ் எதிரிங்க யாராவது இவனுக்கு காசு கொடுத்து இப்படி எல்லாம் பண்ண சொல்லி இருக்காங்க. அதுதான் அவன் பண்ணிட்டு இருக்கான். என்னுடைய சந்தேகம் அதுதான். அகிலா பேச பேச சாதனாவுக்கு கோபம் தலைக்கேறியது. சரி, நான் அப்பா கிட்ட இத பத்தி பேசுறேன். நீ இப்ப வீட்டுக்கு போ. இல்லடி, ரொம்ப பயமா இருக்கு. அப்பாவும் அண்ணனும் கூட ரொம்ப பயந்து போயிருக்காங்க. 2 பேரும் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டாங்க, வீட்லயே உட்கார்ந்து இருக்காங்க. நீ கொஞ்சம் வந்து அவங்க 2 பேர்கிட்டயும் பேசி அவங்களுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்துடி. இல்லனா எனக்கு தாண்டி பிரச்சனை. இந்த ஸ்விம்மிங் வேர்ல்டுன்னு சொல்றது ஒரு டைம் பாஸுக்காக நான் ஆரம்பிச்சது கிடையாது. இதுல எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதை நான் ஒரு தொழிலாவும் பாக்குறேன். அதுல மண்ணள்ளி போட நினைக்கிறான் அந்த கௌரி சங்கர். எனக்கு அவனை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. கோபமாக அகிலா கூற, சரிடி பாத்துக்கலாம். இப்ப என்ன, உங்க வீட்டுக்கு வந்து உன் அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் பேசணும், அவ்வளவுதானே? ஆமடி, நீ வந்து பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். சரி வா போலாம். ஸ்விம்மிங் வேர்ல்டில் இருந்து அகிலாவோடு அவளது வீட்டிற்கு கிளம்பினாள் சாதனா. அகிலாவின் வீட்டிற்கு வந்த சாதனா அவளது அப்பாவையும் அண்ணனையும் சமாதானம் செய்து பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களது வீட்டிற்குள் நுழைந்த கௌரி சங்கர் சந்தேகத்தின் பேரில் அரவிந்தை கைது செய்வதாக கூறி அழைத்து செல்ல ஆத்திரமடைந்த சாதனா அகிலாவையும் அழைத்துக் கொண்டு நேராக கமிஷனர் அலுவலகத்திற்கு வந்தாள். கமிஷனரிடம் ஒரு புகார் எழுதி கொடுக்க அதை வாசித்த கமிஷனர் அதிர்ந்து போனார். என்னம்மா இது, இப்படி ஒரு புகாரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கற? இத உங்க அப்பா கிட்டே கொடுத்திருக்கலாமே. அப்பா கிட்ட கொடுத்தேன் சார். ஆனா மானம் மரியாதை வெளியில தெரிஞ்சா பிரச்சனை, அப்படி இப்படின்னு ஏதேதோ பேசுறாரு. அதனாலதான் சார் இந்த புகாரை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கறேன். ஓ அப்படியா, சரி நீ உட்காருமா, உங்க அப்பாவை நான் கூப்பிட்டு பேசுறேன். எங்க அப்பாவை மட்டும் இல்ல சார், மிஸ்டர் கௌரி சங்கரையும் கொஞ்சம் கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சா நல்லா இருக்கும். உங்க டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப சின்சியரான ஆபீசராமே மிஸ்டர் கௌரி சங்கர். அதனாலேயே அப்பா அவர் மேல ஆக்ஷன் எடுக்க தயங்குறாரு. எவ்வளவு சின்சியர் போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டா பார்த்துட்டு சும்மா எல்லாம் இருக்க மாட்டோம் சார். அது நீங்க சொன்னா எங்களுக்கு நம்பிக்கை வராது. எங்க முன்னாடி நீங்க அந்த கௌரி சங்கரை கூப்பிட்டு பேசினாதான் எங்களுக்கு நம்பிக்கை வரும். ஓகே, நீ உட்காருமா. வெற்றி புன்னகையோடு அவர் எதிரில் இருந்த இருக்கையில் சாதனாவும் அகிலாவும் அமர்ந்தனர். கௌரி சங்கரின் முன்னால் கண்ணீரோடு அமர்ந்திருந்த அந்த இளம்பெண், சார், என்னுடைய கணவர் எங்க ஏரியால அட்டூழியம் பண்ணிட்டு இருந்த ரவுடிகளுடைய தப்ப தட்டி கேட்டதுக்காகவே அவரை அநியாயமா கடத்தி வச்சு சித்திரவதை பண்றாங்க. என்னுடைய கணவரை விட்டுட சொல்லி அவங்க காலில் எல்லாம் விழுந்து கெஞ்சினேன் சார். உன்னோட புருஷன் எங்க கிட்டதான் இருக்கான், அடி பொறுக்காம இனிமே உங்க வழிக்கே வரமாட்டேன்னு சொல்லி கதறிட்டு தான் இருக்கான். ஆனா அவனை அப்படியே விட்டுடுற ஐடியா எல்லாம் எங்களுக்கு இல்ல. இனிமே இவனும் ஓம் புருஷன் மாதிரி எங்க வழியில குறுக்க வரக்கூடாதுல, அதுக்கு இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும்.
அத பார்த்து மத்த நாய்ங்க அடங்கி போகணும் அப்படின்னு சொல்றானுங்க சார். எவ்வளவோ கெஞ்சிட்டேன் சார், விட முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க. கடைசியில ஒருத்தன் சொல்றான், வேணும்னா எங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் பொண்டாட்டியா இருந்துட்டு உன் புருஷனை காப்பாத்தி கூட்டிட்டு போ, இல்லனா உன் வீட்டுல எவனாவது ஆம்பளை இருந்தா அவனை கூட்டிட்டு வந்து எங்களோட சண்டை போட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போன்னு சொல்றான். நேத்தே ஸ்டேஷனுக்கு வந்தேன், விஷயத்த சொன்னேன். ஆனா போலீஸ்காரங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரு போலீஸ்காரர் தான், சார் ரொம்ப தைரியமானவரு, அவரு வெளியே ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு, அவருடைய செல் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, நீ நாளைக்கு வந்து அவரை பாரு, அவர் நினைச்சா உன் புருஷனை காப்பாத்தி கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன் சார். நீங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வேற வழியே இல்ல. அவனுங்க சொன்ன மாதிரி அவனுங்க எல்லாருக்கும் நான் பொண்டாட்டியா இருக்க வேண்டியதுதான். என் புருஷன் உயிர் எனக்கு முக்கியம் சார். ஆனா அதுக்கப்புறமா சத்தியமா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் சார். அவரை நம்பி அவருடைய அப்பா அம்மா ஒரு தங்கச்சி இருக்கா, அவங்களுக்காக என் புருஷனை நான் காப்பாத்தியே ஆகணும் சார். எனக்கு உதவி பண்ணுங்க சார் பிளீஸ். உங்க காலில் வேணாலும் விழுறேன் சார். அந்த பெண் அவன் காலை தொட முயல சட்டென்று எழுந்து கொண்டவன், என்னம்மா இது, அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டல்ல, நீ தைரியமா வீட்டுக்கு போ. உன் பின்னாடியே உன் புருஷனும் உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுவாரு. தைரியமா போமா, நான் பாத்துக்கிறேன். சார் உங்களை நம்பிதான் சார் போறேன். தைரியமா போமா. தேங்க்யூ சார். நம்பிக்கையோடு அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அந்த பெண் எழுந்து செல்லவும் கௌரி சங்கரின் செல்போனுக்கு அழைப்பு வந்தது. கமிஷனர் தான் அழைக்கிறார். அழைப்பை ஏற்றுக்கொண்டான். உடனே கிளம்பி என் ஆபீஸுக்கு வாங்க. இதோ சார் வரேன். அழைப்பை துண்டித்தவன் கமிஷனர் அலுவலகத்திற்கு புறப்பட்டான். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.